தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்தாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜானது சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிடமாமதானம் கலியுதயம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு, நீங்கள் அடுத்தோட தலைப்பு என்கிட்ட பெரியவா வந்தது, பெரியவா கிட்ட அம்மா போனது. என்கிட்ட பெரியவா வந்தது, பெரியவா கிட்ட அம்மா போனது. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம்னு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை, அதை நம்ம சொல்லலை. இதுதான் தலைப்பு. இந்த சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. தினமுமே உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும் இந்த சேனலை. இது அக்டோபர் 8, 2025. இப்போ இந்த வருஷம் ஸ்ரீ அருண்குமார் அப்புறம் அவருடைய அக்கா உஷா, ஸ்ரீமதி உஷா, அவள் 2 பேருமே அவள் சொன்ன ஒரு இதுதான் நம்ம அவகிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். அது பெரிய ஸ்ரீ தியாகராஜ ஐயர் ராஜலக்ஷ்மி, அவளுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் இருக்குது. அவள் நிறைய மாபெரிய கைங்கரியம் பண்ணியிருக்காள். அவளுடைய பிள்ளையும் பொண்ணு தான். எங்கள் கிரகத்துக்கு வந்தபோது நிறைய விஷயங்கள் சொன்னால் அதுலேருந்து நம்ம சொல்கிறோம். இவர் அருண்குமார் சொல்கிறார், இவர் இவருடைய பொண்டாட்டி அவ அம்மா ஒய்ஃபோட இருக்கிற இடம் இல்லையா, அவள் அம்மா அப்பா இருக்கிற இடம் மகாலிங்கபுரம் மெட்ராஸில். இவர் அங்கே ஒரு தடவை அங்கே போயிருக்கார். போனபோது டாக்டர் ஜெகநாதன் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கார். அங்கே எதுக்காக அங்கே போனான்னு தெரில. ஏதோ உடம்பு சரியில்லாமல் அவரை போய் பார்க்க போனாரா, இல்லை அந்த விஷயம் தெரியல, இல்லை அவளுக்கு தெரிஞ்சே பேசலான்னு போனாரான்னு தெரியும். அங்கே போயிருக்கார். போனபோது அவர் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாராம். உள்ளே போயிட்டு அந்த டாக்டர் ஜெகநாதன் சொன்னாராம், வரும்போது ஒரு பஞ்சலோகத்தில் ஆன மகாபெரிவா விக்கிரகம் நம்ம கிட்ட இருக்க மாதிரி ஒரு விக்கிரகத்தை கொண்டு கையில் கொடுத்து சொன்னாராம், இதை வாங்கிக்கோங்க, பெரியவா உங்கள் கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. எப்படின்னு அப்புறம் இவர் கேட்டிருப்பார். சொன்னார், பெரியவா உத்தரவு என்கிட்ட பண்ணார், என்னை கூப்பிட்டாருன்னா உள்ளே இந்த விக்கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவர் பூஜை ரூமில் தானே வச்சுருந்துருப்பார் டாக்டர் இவர் ஜெகநாதன். இவர் கூப்பிட்டதுனால இவர் கிளம்பி அங்கே போயிருக்காரு. அது இந்த காதில் கேட்டிருக்கோம், பெரியவா கூப்பிட்ருக்காரு, அதை சொல்கிறார் அவர். அதெல்லாம் நம்ம நம்பி ஆகணும். கிளம்பி போனாராம். போனவுடனே இதை இந்த பையன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அந்த பையன் இப்போ வந்திருக்க அருண்குமார் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அந்த பையன்கிட்ட கொடுத்துருன்ட்டார். அதை சொல்கிறாருன்னா, பெரியவா உத்தரவு பண்ணிட்டு இதை அந்த பையன்கிட்ட கொடுத்துருன்னு. நான் 2 ஒருத்தர்கிட்ட எனக்கு பஞ்சலோக விக்கிரகம் பெரியவாரோடது எனக்கு அது மாதிரி எனக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவர் 2ஆக வாங்கி வந்துட்டார். பரவாயில்ல, ஒன்று வச்சுட்டு நான் ஒன்று தான் எனக்கு போகிறோம், இன்னும் ஒன்றத்தை யாருக்கிட்ட கொடுக்குறது, அதுக்கு ஒரு தகுதியான ஒரு கிட்ட கொடுக்கணுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்படியே தான் வச்சுருந்தேன், யாருக்கும் நான் முடிவு பண்ணலை. இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரியவா என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டார். அங்கே போனவொடனே இந்த பையன்கிட்ட கொடுன்றாரு. அதனால தான் ஏன்னா அங்கே போனால் தானே அந்த விக்கிரகத்தை கொண்டு வர முடியும். பெரியவா கரெக்டாக அங்கே பண்ணுறாரு. அந்த விக்கிரகத்தை கிட்ட கொடுத்தாரா. இப்போ அவர் விக்கிரகத்தை அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு அனுபவம். இவர்கிட்ட பெரியவா என்கிட்ட பெரியவா வந்தது. பெரியவா கிட்ட அம்மா எப்படி போனான் அப்படிங்கிறத அருண்குமாரோட தாயார் ராஜலக்ஷ்மிக்கு பாண்டிச்சேரி ஜிப்மர் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நிறைய செக்கிங் போயின்ட்டுருக்கு. ஒரு புதன்கிழமை அன்றைக்கி அல்ட்ராசானிக் அந்த எக்ஸாம்லாம் பண்ணி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அவள் அதுக்கப்புறம் போய் பண்ணிக்கணும் ட்ரீட்மெண்ட். ஆனால் வீட்டுக்கு வரச்சே இந்த கார் டிரைவர் சொன்னாராம், நம்ம அந்த ரமணி மாமா நங்கநல்லூர் அவரை போய் பஞ்சவட்டி ஆஞ்சநேயர் இருக்க அவர்கிட்ட அங்கே தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு கார் டிரைவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவள் சரி போகலாம் அப்படின்னு எல்லாம் போயிருக்கா. அப்போ சொல்கிறா, அவர் ரமணிய அண்ணா நல்லா அவளை கவனிச்சுட்டார்.
வேலைலாம் இது பண்ணார். அவள் அம்மாவும் பார்க்க சொன்னான். பஞ்சவடி ஆஞ்சநேயர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் காமிச்சிருக்காரு இது இதுன்னு. அவள் அம்மாக்கான அவ்வளோ கண்ணு கூட சரியாக தெரியலையா அந்த நேரத்தில். கஷ்டப்பட்டுன்னு தான் இருந்திருக்கா. ஏற்கனவே பாவம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டாளாம். ஆனால் கடைசியாக ஆஞ்சநேயரை பார்த்துட்டாலே. பெரியவா அங்கே இருக்கார், அதுதானே பெரியவா பக்தர் தானே ரமணிவண்ணா. அதெல்லாம் பார்த்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டா. வந்துட்டு இவன் வந்து இங்கே மெட்ராஸில் தானே இருந்திருக்கா. அப்போ வந்து ஆற்றுல இருந்தபோது ராத்திரி வந்து நீங்களாம் ஆகாரம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கா அம்மா. சீக்கிரம் தான் வேலை பண்ணிட்டு எனக்கும் ஏதாவது கொஞ்சம் கரைச்சி கொடுத்துரு அப்படின்னு அதை வாங்கி அதை கரைச்சி ஏன்னா வேலையில் கடிச்சு இது பண்ணிட்டு இருக்க முடியாது, போகிறோம் அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு அது மாதிரி குடிச்சிட்டு படுத்துட்டான். காலத்தால் 3 மணிக்கு காலத்தால் 3 மணிக்கு அவள் அம்மா உயிர் போயிடுது. அதனால் அது எப்படி இருக்கணும், அவள் வந்து அவள் அம்மாவுக்கு அவள் அக்கா வந்து உஷாவோட ஓர்படியோட அம்மா லலிதா மாமின்னுவா. அவள் வந்து சொல்லுவாளாம், அது சொல்லியிருக்கு, இந்த மாதிரி சொல்லியிருக்கு நம்ம புராணங்களில். யார் ஒருத்தர் வந்து மடிசார் புடவை கட்டிக்கிறா, மடியோடு இருக்கா, அடுத்த நாளுக்கு மடிசார் இதுக்கு புடவை ஓணும் கட்டிக்கிறதுக்குன்ட்டு அது கொடியில் போட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காளோ அவள்லாம் நிச்சயமாக அவளுக்கெல்லாம் அனாயாச மரணம் தான் வரும். அவளாம் பகவான்கிட்ட தான் போய் சேருவா அப்படின்னு அவள் சொல்கிறது உண்டு. அவள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. ஏன்னா எங்கள் தாயார் ராஜலட்சுமி அம்மாள் வந்து மடிசார் புடவை தான் கட்டின்னு இருப்பாள். கடைசியாக தூங்கும்போது கூட அதை இது பண்ண அன்றைக்கி அப்படி தான் படுத்துன்னு இருக்கா. ஆனால் இன்னொரு அடுத்த நாள் கட்டிக்கிறதுக்கான இது வந்து அங்கே குடியில் காஞ்சின்னு இருக்குது. 3 மணிக்கு கடத்தால அம்மாவோட ஆயுசு அமைதியாக பிரிஞ்சிருக்கு. அப்படின்னா பெரியவா போய் சேர்ந்துருக்கான்னு அழுதுண்டே சொன்னார் அருண்குமார். அது நிஜம்தான். என்கிட்ட பெரியவா வந்தது, பெரியவா கிட்ட அம்மா சேர்ந்ததுன்னார். அதுதான் டைட்டில் வச்சுருக்கோம். எப்பேற்பட்ட அனுகிரகம் அவளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவளுக்கு இருக்க பக்தி நம்மளுக்கும் வரணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சரம்.